அப்ப இவர் டக்குனு கேட்டோன்னே சரி ஓகே அடுத்த லெவலுக்கு இவர் கொண்டு வராங்க நம்ம பேசிட்டே ஒரு ஆழ்ந்தமா நீங்க பதில் இதுல நான் சரியான இப்ப என்ன சொல்றாருன்னா இல்ல ஒரு இப்ப வந்து அதுன்னா அதனாலதான் இந்த பிரச்சனை சொன்னேன். நானே தான் சொன்னேன் இல்லைங்க இது வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க கருத்து கேட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு தான் சொல்லிச்சு. ஓகேங்களா? நீ மறுபடியும் இருந்தாலும் பேசுறது வளர்ந்து போறது என்ன பண்ணலாம் அதை சொல்லுங்க. அவ்வளவுதான் அது போலாம் எல்லாரும் சேர்ந்து போலாம். என்ன பண்ணலாம் நீங்க சொல்ற தகவலை சொல்லுங்க சார். அதை பார்த்துட்டு என்ன முடிவோ வந்து 1-2 நாள் முடிவு சொல்றோம். அதுக்கு தகுந்த மாதிரி தெளிவா சொல்லிடுங்க. விஷயங்கள் தெளிவா சொல்லிடுங்க. அதாவது ஸ்பான்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து வெறும் பணம் மட்டும் கொடுக்காம உடல் உழைப்பு, கிரிக்கெட்டுக்கு உண்டான வேலைகள் செய்யறது, பணம் செலவு பண்றது, ஆர்வம் காட்டுறது, இது எல்லாம் சேர்ந்து கலந்து இருக்கிற ஒரு ஆர்வம் காட்டுறவங்க வந்து ஆடியன்ஸ் உள்ள வைக்க முடியாது. எல்லாம் கலந்து ஒரே ஆள்கிட்ட இருக்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டுங்களா? எல்லாம் ஒரே ஆள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆட்களை பார்த்து ஸ்பான்சர் அது வந்து என்ன பண்ணுன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கலந்துட்டு அதுல மெஜாரிட்டி இவங்க சொல்றது வந்து கேட்டுக்கலாம். இவங்க 10 பேர் சொல்றாங்க, இன்னொரு 40 பேர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கருத்தையும் கேட்கணும். அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்பான்சர்ஸ் வந்து 10 மெம்பர்ஸ். அடுத்து சொல்லுங்க. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்க வர, இந்த கான்ஃபிளிக்ட் பிரச்சனை போயிட்டு இருக்க வர, இந்தியா கப் பிரசிடென்ட் கப் போறதோ அதுக்கான பிளேயர் செலக்ஷனும் கண்டிப்பா இருக்கக்கூடாது. இல்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் சொல்றது அதை வந்து யாருமே கட்டாயப்படுத்த முடியாது. தனிப்பட்ட ஒரு அமைப்பு பண்ணிட்டு இருக்குது. அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்றதை நான் கேட்கிறேன். உங்களுக்கு நான் ஒரே விஷயம் சொல்றேன். உடன்பாடு இருந்தா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டுமே பேசுறேன். இங்க அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது யாரும் சொல்ல வேண்டியது. தமிழ்நாட்டிலிருந்து வர்றதுக்கு ஆள் இல்லையா? 11 வர்றதுக்கு ஆள் இல்லையா? உங்க எல்லாரும் என்ன கேள்வி கேக்குறாங்க? எல்லாத்தையும் தான் கேக்குறாங்க. தமிழ்நாடு இப்ப நான் பிரசிடென்ட் கப் எல்லாரும் பிளேயர்ஸ் ஆனா மத்த ஆளு ஏன் கேக்குறாங்க? நாளைக்கு உங்களுக்கு அகைன்ஸ்டா போய் இதே அசோசியேஷன் அகைன்ஸ்டா போச்சா என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்போ அத பண்ண கூடாது இத பண்ண கூடாதுன்னு முடக்கி வைக்கிறதுக்கு இந்த விஷயத்தை நம்ம பண்ண கூடாதுனே சொல்ல. கிளாரிட்டி கிடைக்கிற வரை பண்ண வேணாம்னு சொல்றேன். அந்த வார்த்தை நான் போறத பேசிட்டு. கிளாரிட்டி கிடைக்கிற வரை பண்ண வேணாம்னு சொல்றேன். நிறுத்தி வைக்கணும் பண்ண அவங்க வாயில தான் சொன்னாங்க ஐஎஸ்பிக்கு எதிரா போயிருக்கீங்க. அதாவது நீங்க சொல்றத நீங்க சொல்ற விஷயங்களை தெளிவா தான் கேட்டுட்டு இருக்கேன். யாரு வந்து ஒரு அடக்குமுறைமா அதுல அந்த மாதிரியான வார்த்தையை பேசினா அது வந்து சரி வராது. அதாவது நீங்க சொல்ற விஷயம் அடக்குமுறையே பண்ணல. நான் ரொம்ப தெளிவா கவனிச்சிட்டு இருக்கேன். கரெக்ட்டா கலந்தாய்வு பண்ணாம பிளேயர்ஸ் போவேனா எடுக்க வேணாம்னு நான் சொல்றேன். நீங்க தான் சொன்னீங்க பிளேயர்ஸோட நலனுக்காண்டி போராடுறேன்னு. இப்போ வந்து உங்க ஃபெடரேஷன் ஈக்குவலா விளையாண்ட ஐஎஸ்பி நாளைக்கு ஆட முடியலன்னா நீங்க கேரண்டி கொடுப்பீங்களா ஐஎஸ்பி ஆட? ஒரு நிமிஷம் ஐஎஸ்பில கேரண்டி கொடுக்கறது ஐஎஸ்பில ஏன் ஒருத்தர் கூட எடுக்கல? எத்தனை பேர் செலக்ஷன் போறாங்க? போன வருஷம் ஆனாங்க. எத்தனை பேர் செலக்ஷன்? நான் ஒரே வருஷம் தான் ஆனல. போன வருஷம் ஆனாங்க. நீங்க கேக்குற இந்த வருஷம் செலக்ஷன் ஐஎஸ்பில யார் கேரண்டி கொடுத்தா? சரி ரைட் ஓகே. உங்க சைடுக்கே வரேன். இப்போ நீங்க ஆரம்பிச்சிருக்க அசோசியேஷன் நேஷனல் டீம் போறது எதுக்கு போகுது? நேஷனல் டீம்னால யாருக்கு என்ன பெனிஃபிட்? நேஷனல் டீம் போறதுக்கு பிளேயர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? பிளேயர்ஸ்க்கு வந்து ஃபியூச்சர்ல இருங்க அவர் விளக்கம் கொடுக்கட்டும். இருங்க ஒரு ஃபீச்சர் இல்ல. நீங்க ட்ரை பண்ணீங்க அண்ணா ஒரு ஃபீச்சர் இல்ல. அப்புறம் ஏன் இங்க ட்ரை பண்ணாரு? ஒருங்க ஐஎஸ்பிஎல் ஆட வைக்கணும். ஒரு ஃபீச்சருமே இல்ல. ஒரு ஃபீச்சருமே இல்ல. நீங்க ட்ரை பண்ணீங்க. நீங்க ட்ரை நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் ஃபியூச்சர் இல்ல நான் சொல்லவே இல்லை. ஆமா அப்ப என்ன சொல்றீங்க? நீ என்ன நோக்கத்துல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? நான் என்னோட ஃபீச்சர்ஸ் நான் சொல்றேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன் சார். போயிட்டே இருக்கேன். நான் தெளிவா சொல்லிட்டேன். நடந்துருச்சு. நீ எப்படி போலாம்? அது போகணும் இது போகணும் பேசினா கான்ட்ரடிக்ஷன். நான் போக கூடாதுன்னு சொல்லல. கலந்துக்கிட்டு சொல்லலாம் தான் சொல்றேன். நான் சொல்றதோட ஸ்டேட்மென்ட்டே புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஐஎஸ்பிஎல் ல இருந்து பிளேயரை ஏன் ஹேக் பண்ணாங்கன்னு நான் சொல்றேன். ஐஎஸ்சிஎல் ல ரெண்டு லெவல்ல ஒரு லீக் இருக்கு. அந்த லீக வந்து டெலிகாஸ்ட் பண்ண பாத்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஒரு பெரிய மீடியா அந்த மாதிரி ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியால நடத்துற அதாவது டெலிகாஸ்ட் ஆன மேட்ச்ல பிளேயர்ஸ் கலந்துக்க கூடாது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு தெளிவா ரெஃபரன்ஸ் சொல்றேன். இந்தியன் சாம்பியன்ஸ் லீக்ன்றது வேர்ல்ட் ஃபேமஸ் கபில் தேவ் நடத்துனாரு. அதுல ஆன பிளேயர்ஸால ஸ்டில் ஐபிஎல் ஆட முடியல. அந்த மாதிரி இது ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தான் நான் கேக்குறேன். ஓகே ஒரு நிமிஷம். என்னோடக்காக நம்ம வரல. ஐஎஸ்பிஎல் வந்து இப்போ இது வரைக்கும் வந்து அது எல்லாமே ஒரு செட்டிங்ல போயிட்டு இருக்கு. அது வந்து போக போக அனுபவப்படும் போது தான் தெரியும். அதனாலதான் ஐஎஸ்பிஎல் கூட கலந்து இருந்தவங்க தனியா வெளியே வந்து வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ ஐஎஸ்பிஎல்ல வந்து நம்ம பேன் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்னு நம்ம வந்து நம்ம பொறுப்பெல்லாம் நம்ம அதை ஏத்துக்க முடியாது. என்ன காரணம்னு கேட்டா இப்போ இந்த ஃபெடரேஷன் மூலியமா தமிழ்நாட்டில இருந்து 30க்கும் மேற்பட்ட 20க்கும் மேற்பட்ட வெளிமாநில டோர்னமெண்ட்ஸை இந்த அசோசியேஷன் பார்ட்டிசிபேட் பண்ணும். அதுல முதல்ல போய் கலந்துக்குவோம்.
ஐஎஸ்பியில் வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு எந்த பிளேயருமே எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ல போகிறது கிடையாது. அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டார் பிளேயர்ஸை வந்து அந்த மாதிரி லாக் பண்ணாங்க. இப்போ ஐஎஸ்பியில் வந்து இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் பூராமே எல்லாமே ஏ ப்ளஸ் கேட்டகரி தான் எடுத்துட்டு இருக்காங்க. புது பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லைன்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வந்து ஒரு பிளேயர் கூட எடுக்கலையோ இதே மாதிரி பல ஸ்டேட்ல வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதனால வந்து அதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது நீ போக போக வந்து ஒரு குதிரை கொம்பான விஷயம். அதனால நாம நார்த் இந்தியாவில் போய் பெரிய பெரிய டோர்னமெண்ட் விளையாடுறதுக்கு அந்த அசோசியேஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கோங்க போட்டு ஒரு ஒரு கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அதையே நம்பாம நான் ஐஎஸ்பியில் தான் போய் விளையாடுவேன், ஐஎஸ்பியில் எனக்கு கேரண்டி கொடுன்னு எங்கிட்ட வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஐஎஸ்பியில் விளையாடணும். இன்னொரு விஷயம், இந்த அசோசியேட் மூலியமா வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஐஎஸ்பிஎலுக்கு நல்ல திறமையுள்ள பிளேயர்களை 200 300 பேர்த்த நம்ம சொந்த பணம் கட்டி ஐஎஸ்பிஎல் ஆக்ஷன்ஸ்ல விளையாடவும் வைப்போம். அதையும் ட்ரை பண்ணுவோம். அதுக்கு உண்டான வேலைகளை செய்ய ஐஎஸ்பிஎல் நம்ம அகைன்ஸ்ட் எல்லாம் கிடையாது. இப்ப கூட நேற்று கூட ஐஎஸ்பிஎல் வந்து இந்த ஐஎஸ்பிஎலோட அபிலேஷனுடைய இதுல வந்து தண்டவாணியில கூப்பிட்டு கேட்டாரு, தாராளமா போய் விளையாடுங்கன்னா நீங்க உங்க தலையை மட்டும் காமிக்காதீங்க. இப்போதைக்கு அவங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 ஸ்டேட் வந்து விளங்கிட்டாங்க. அவங்க வந்து யாரோ ஒரு ஸ்பான்சர் பிடிச்சி அண்ணன் தம்பியில பிடிச்செல்லாம் போட்டு நடத்திட்டு இருக்காங்க தகவல் வருது. ஆனால் இப்போதைக்கு நீங்க போகாதீங்க. போட்ட மாதிரி இந்தியா கப் எல்லாத்தையும் போட்டு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி அவங்க அப்படி பண்றாங்க. இந்தியா கப் அதே இப்ப பாபுக்கு எப்படி பிஜேபி சான்ஸ் கிடைக்கும்? தண்டபாணி என்ன இந்தியா கப் கூட்டிட்டு அந்த வீடியோ யார் பாத்தீங்க யார் பார்க்கறது பாபுக்கு எப்படி பிஜேபி சான்ஸ் கிடைச்சு? பிஜேபி இருக்கிறது பெங்கால் நடக்கிற தனிப்பட்ட பிரீமியர் லீக். ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் தமிழ்நாட்டில் இந்தியால இருந்து வெளியில எடுக்க முடியும். பெங்கால தவிர்த்து வெளிய பிளேயர்ஸ் எடுக்க முடியும். அப்படின்றப்போ தமிழ்நாட்டில இருந்து ஒரே ஒரு பிளேயர் மொத்த வாட்டி போயிருக்கான் பெங்கால் டோர்னமெண்ட்டுக்கு. அந்த விசிபிலிட்டி எப்படி கிடைச்சிச்சு? இந்தியா கப்ல பார்த்து அந்த அன்னைக்கே தண்டபாணியை கான்டாக்ட் பண்ணி அந்த அன்னைக்கே பாபுவோட நம்பர் வாங்கி அப்படி போய் விளையாண்டதுதான் வந்து பிஜேபி. ஓகேவா? சரியா? பெங்கால் அவனுக்கு என்ன பெனிஃபிட் வந்து கேக்குறேன். அவனுக்கு என்ன பெனிஃபிட்? நான் சொல்றேன். நான் சொல்றேன். வெயிட் பண்ணு. அவனுக்கு என்ன பெனிஃபிட் கேக்குறீங்கல்ல? இப்ப நாட்டுல போய் விளையாடுறனால அவனுக்கு நல்ல பேமெண்ட். அந்த அந்த பர்టిక్యులர் பீரியட்ல ஒரு வாரம் 10 நாள் விளையாடுறது மட்டும் நல்ல பேமெண்ட். அதுல இருந்து இப்ப 3 மாசம் சீசன் சொல்லுவாங்க. அத 3 மாசம் விளையாடுற சான்ஸ் வந்திருக்கு. ஆனா இன்பிட்வீன்ல அஸ்வின் சார் கால் பண்ணி கேட்டு அவன் பேர் அண்ணா நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் இவ்வளவு நான் எதுவுமே பேசவே இல்லை. அஸ்வின் சார் எல்லாம் கால் பண்ணி கேட்கும்போது நான் பாபுவோட பேர் சொன்னேன். பாபுவோட பேர் சொல்லும்போது அவர் கூப்பிட்டு கேம்ப்ல போட்டு அவர் வந்து செக் பண்ணி பார்த்தாரு, நல்லா போட்டான். அங்க உள்ள பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கறனால நீ ஐஎஸ்பிஎலுக்கு அப்ளை பண்ணாதா, நீ வந்து இந்தியா கப் ஐஎஸ்பிஎலுக்கு அப்ளை பண்ணாத, வேற எந்த டோர்னமெண்ட் ஆடாத, பிஜிபி மட்டும் ஆடிட்டு வந்துரு தனிப்பட்ட முறையில் அஸ்வினே பாபுட்ட சொன்னது. நம்பிக்கையெல்லாம் பாபுட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு நாட்டில் போய் ஆடுறதால என்ன பெனிஃபிட் கேட்டீங்கல்ல? இங்க இருந்து நம்ம போறனால
நம்ம பிளேயர்ஸ் ஓகே 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 நான் இல்ல சொல்லி பேசிட்டு இந்த வேலையை தான் எத்தனை வருஷமா செய்யணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வெளிய போகும்போது நாட்டுல உள்ள பிளேயர்ஸ்க்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்குதோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு கிடைக்கும். இதுக்கு உள்ளே இருந்தா இந்த லெவல்ல தான் சம்பாதிக்க முடியும். அவன் டேலண்ட வச்சு அவனுக்கு பை பர்த்டே அவன் கிரிக்கெட் இருக்கு உடம்புல கிரிக்கெட் இருக்குது அப்படின்னா அவன் டேலண்ட யூஸ் பண்ணி பெரிய ஆகணும் வெளிநாட்டு போய் தான் ஆகணும். இப்ப பிஜேபியில் ஆடுறான் இந்தியா கப் ஆடுறான்னா அங்க இருக்கிற பிளேயரை அவன் பார்ப்பான். இந்தியா கப்போ இல்ல வந்து ஐஎஸ்பி பிளேயரோ பார்ப்பான். அப்ப சொல்லுவான் இவன் நல்லா போடுறான் அப்படின்னு. அப்போ அவன் ஐஎஸ்பில செலக்ட் ஆகி ஆக்ஷன் டேபிள்ல போய் உட்கார்ந்தா நாலு பேர் அவன் ரெக்கமெண்ட் பண்ணுவான். அப்பதான் அவனுக்கு பேஸ் 3 லட்சம் கட்டி இந்தியாவில் உருவாகிட்டு இருக்கு, உருவாக போகுது நிறைய இருக்கு. இதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி நாட்டுக்கு போய் அடிக்கடி மேட்ச் ஒரு டீம் விளையாடணும். அதுக்கான பிளேயர்ஸ் நம்ம அடிக்கடி தேர்வு பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட 10 பேர் மட்டும் போகாம எல்லா மாவட்டத்துல இருக்கிற பிளேயர்ஸ் வெளியே வரணும். அதுக்கான செலக்ஷன்ஸ் டிரான்ஸ்பரண்டா நடக்கணும். இதெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வர சொல்லி போட்டுருந்தா நாட்டுல போய் விளையாடுறதுனால ஒரு பேருக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டாங்கல்ல. நார்த் பிளேயர்ஸ் ஒரு வருஷத்துக்கு 12-20 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கணும் மினிமம். எக்கச்சக்க டோர்னமெண்ட்ஸ் அங்க போயிட்டு இருக்கு. ஆனா பிளேயர்ஸ் அடைஞ்சு இருக்கு 8ல இருந்து 10 ஓவர் தான் சுத்துறாங்க. வெரி லிமிட்டட் ஓவர்ல 1 ஓவர் 2 ஓவர் தான் போடுறதுக்கு சான்ஸ். 6 பால் 12 பால் தான் போடணும். T20லயே ஐபிஎல்லயே 4 ஓவர் 24 பால் போடுற பவுலர் தான் இன்னைக்கு கிராக்கிங். எவன் என்ன தூக்கி கொண்டு ஆக்ஷன்ல போறான் ஐபிஎல்ல. அவன் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல பால் போட்டு அவன் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து போட்டவன கொடுமை. இன்னைக்கு வந்து சென்னையிலயும் பெங்களூர்லயும் ட்ரையல்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆனா தமிழ்நாடு பிளேயர்ஸ் இல்ல. ஏன் இல்லன்னா நம்ம இதுக்குள்ளே விளையாடிட்டு இருக்கோம், வெளியே போகல, விசிபிலிட்டி இல்ல. அதை நான் செய்யணும்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்க பண்ணுங்க பாய் என்ன இவங்க கிட்டயும் நான் அதை தான் சொன்னேன், இவங்க கிட்டயும் அதை தான் சொன்னேன். உங்க கையில இது இருக்குதுன்னா எனக்கு சந்தோஷம். இந்த வார்த்தையை நான் சொன்னேன். உங்க கையில இது இருக்குதுன்னா எனக்கு சந்தோஷம், நீங்க இறங்கி பண்ணுங்கண்ணே. ஆனா எனக்கு தமிழ்நாடு லெவல்ல ஒரு அர்த்தம் இருக்கு. இல்ல இல்ல பிளேயர் பெனிஃபிட் மட்டும் தான் உங்களை சொன்னாங்க. விட்டுருங்க. ஏன் சொன்னா இல்ல நீங்க எதுவுமே பேசுறேன். கொஞ்ச நேரத்துக்கு எனக்காண்டி எதுவும் பேசாதீங்க. நான் விளக்கம் கொடுத்துறேன். அவர் வந்து ஒரு 4 அலிகேஷன் மேல வச்சிருக்காரு. அதுல பின்னாடி நீங்க எதுவுமே பேசாதீங்க. நான் கரெக்டான விளக்கம் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீங்க பேசிக்கலாம். கொஞ்ச நேரம் இங்க வந்து இப்ப இவர் சஃபி பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஒரு பொருளாதாரத்துல நல்லாவே இருக்கிறார். அவரால் பண்ண முடியும். அடிக்கடி நம்ம போறது கிடையாது. ஏன்னா தங்கபாண்டியன் ஒருத்தர் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் பின்னால் வரைக்கும் யாரும் வெளி ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு போகல. வெளி ஸ்டேட்னா நார்த்துக்கு சொல்றேன், கேரளாவுக்கு பெங்களூர் பக்கத்துல இருக்க ஸ்டேட் சொல்றேன், நார்த்துக்கு சொல்றேன். ஏன்னா கேரளாவுக்கோ பெங்களூருக்கோ போறதுனால பெரிய லெவலில் நமக்கு விசிபிலிட்டி கிடைக்காது. நார்த்துக்கு போகும். இந்தியாவுக்கு போகும்போது கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் செலவு. அதுக்கு சீனோன்னா இன்னும் கொஞ்சம் பேர் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஆனா இது அடிக்கடி பாசிட்டிவா கேட்டேன் இல்ல. ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் அவர் பண்ண முடியாது. அவர் ஹெல்ப் பண்றவங்க தொடர்ந்து பண்ண மாட்டாங்க. இத்தனை காலமா தமிழ்நாடு டென்னிஸ் கிரிக்கெட் எப்படி இருக்குதோ அது இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கிராஸ் ரூட்ல பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களோ அதுதான் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. நான் உள்ள வந்ததுக்கு சரி முதல் முறையா இந்த மாதிரி வெளி ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அதை ஏன் நம்ம கிராப் பண்ணக்கூடாது? ஏன் ஊர்ல தமிழ்நாட்டில் ஆளுநர் டோர்னமெண்ட் நான் நடத்துறேன்னு சொல்றவங்கள ஏன் நம்ம வந்து ஆளுநர் தெரியக்கூடாது? எத்தனையோ ஸ்டேட் இருக்கும்போது தமிழ்நாட்டையும் கூப்பிட்டு சரி நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இது எல்லா அணிகளும் இவருக்கு தான் வருது. ஏன்னா இவர் 2 வருஷமா என் கான்டாக்ட்ல இருக்காரு. இதை என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி பண்ண போகிறோம் ப்ரோ, நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்டாங்க. கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி ஓகே.